ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து புளிச்சக்கீரை வந்து கடையில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். அதில் வந்துட்டு 6-7 காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 20 கிட்ட சின்ன வெங்காயம் வந்து நல்லா தோல் உரித்து 2 கட் பண்ணி இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோடு வந்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் இல்லைனா 2 பச்சை மிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்போ வந்துட்டு புளிச்சக்கீரை இருக்கையா அதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நான் அதிலோட சேர்த்துக்கிறேன். எவ்வளோ கீரை இருந்தாலுமே வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து போதும். இப்போ இந்த கீரையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்துவிட்டு கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிச்சனால கீரையோட கலர் வந்து நல்லாவே மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லாவே கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கீரைலாம் நல்லா சுருங்கி இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா சேர்ந்து வெந்துடும். இந்த கீரை வந்து செய்யும் போது உப்பு வந்து உடனே போட வேணாம், கொஞ்சம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணால் போதும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கீரையோட கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து கல்லுப்பு வந்து நான் போட்டுக்கிறேன். நல்லா கலந்து வைக்கலாம். இப்போ நம்ம அந்த தண்ணியில் வந்து இந்த கீரை வேக வைக்கிறதுனால அதில் இந்த மாதிரி நுரையா வரும். இது வந்து இந்த புளிச்சக்கீரையில் இருக்க நேச்சரே அப்படி தான், இது இப்படி தான் வரும். அப்போ வந்துட்டு புளி வந்து ஆட் பண்ணுறோம். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவுக்கு வந்து புளி தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புளி அதிகமாக வேணாம் அப்படின்னா நீங்கள் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி உப்பு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா கொதிச்சிட்டே இருக்கணும். இதில் இருக்க தண்ணி வந்துட்டு கொஞ்சம் நல்லா வத்துற அளவுக்கு இது வெந்தால் மட்டும் போதும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நல்லாவே சுண்டி வந்துருச்சு. கீரையும் நல்லா கலர்லாம் மாறியிருக்கு. இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டுற அளவுக்கு இருந்தாலே கீரை நல்லாவே வெந்திருக்கும். இப்போ வந்து இதை ஒரு தட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக ஒரு 4-5 தடவை அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஃபைனாக வேணுனாலும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறம் கடுகு வந்து இதில் போட்டிருக்கேன். நல்லா கடுகு பொரிஞ்சோடனே நம்ம இதை எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இப்போயும் கூட நீங்கள் பச்சை மிளகாய் வந்து கீரி இதில் போட்டுடலாம். இப்போ வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 20 வந்து நல்லா அப்படி வட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். இதை போட்டு தாளித்தோம் அப்படின்னா அந்த கீரையோடு வந்து சேர்ந்து வரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கீரையை வந்து இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம், இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் வந்தோடனே இந்த கீரை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது அப்படியே இல்லை அந்த மிக்சியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக இதுக்கு விட தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம புளிச்சக்கீரை கடையில் ரெடி. பாய்.